எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஓகே, சரிங்க மேடம். இப்போ லாஸ்டா பார்த்தது டெல்டான்னு பார்த்தோம். டெல்டா டெல்டா என்பது எப்படி இருக்கும்? என்ன மொழிச்சொல்? டெல்டா என்பது என்ன மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். டெல்டா என்பது ஆற்றில் மூத்துவாக இருக்கக்கூடியது, ஒரு முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எங்க இருக்கு அப்படின்னா சுத்தகோண பகுதிகளில் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றோம். சரிங்களா? அதே நான் சொன்னோம்ல, அந்த ஆறுனா கூக்குளி ஆறு. அது வாணிபம் செய்வதற்கு அந்த கொல்கத்தாவில் இருந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த கடல் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆறு போகும்போது உள்வாங்க, திரும்ப அதாவது உள்ள மேல வரும், உள்ள ரெடி பண்ணிடுவாங்க, திரும்ப உள்வாங்கும் போது அந்த கடல் நோக்கி உள்ள போகும்போது படையெல்லாம் ஓட்டி உள்ள கொண்டு போயிடுவாங்க. இப்போ உள்ள பயணம் செய்யறதுக்கு அவங்களுக்கு எளிமையா இருக்கும். அந்த கூக்குளியாக அதுக்கு பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து அந்த வண்டல் சமவெளி இருக்கு இல்லையா, இந்த டெல்டாவில் வண்டல் சமவெளியோட உயரமான பகுதி. சரிங்களா? அந்த உயரமான பகுதிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ் இந்த டெல்டாவில் தான். டெல்டாவில் வண்டல் சமவெளியின் உயர் நிலப்பகுதி சார்ஸ். சதுப்பு, அதனுடைய சதுப்பு நில பகுதி என்ன சொல்றாங்கன்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உயர் நில பகுதி வந்து சார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சதுப்பு நில பகுதியை வந்து பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பார்த்தது எல்லாமே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சமவெளியில பார்த்துக்கு வரோம். சரிங்களா? சரி, இந்த இதுல என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த சமவெளியில இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமாக 4 வகையான சமவெளியில பிரிக்கிறாங்க. காலநிலை அடிப்படையில, காலநிலத்தின் அடிப்படையில சமவெளி என்ன செய்றாங்க, ஒரு 4 வகையை பிரிக்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து காமனா பார்த்தோம் சமவெளிகள்னா என்ன, அதுல வந்து என்னென்ன சமவெளி இருக்குன்னு பார்த்தோம். பாபர் சமவெளி, தாயர் சமவெளி, பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி பார்த்தோம். சரிங்களா? அதுக்கடுத்து டெல்டா பார்த்தோம். இப்ப என்ன செய்றாங்கன்னா, அந்த சமவெளியில காலநிலை அடிப்படையில ஒவ்வொரு ஏரியாவுல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னா ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி இந்த ராஜஸ்தான் சமவெளி எவ்வளவு பரப்பளவை கொண்டது அப்படின்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான்ல என்ன மலை இருக்கும்? ஆரவல்லி மலை. இந்த ஆரவல்லி மலைக்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. சரிங்களா? ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது என்ன சமவெளினா ராஜஸ்தான் சமவெளி. மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேப்ல இது ஆரவல்லி, இந்த மலைக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் சமவெளி. சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னு இந்த ராஜஸ்தான் சமவெளி முக்கியமாக ஒரு 2 ஏரி ஆறுகள் இருந்துச்சு. லூனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஒண்ணு, சரஸ்வதி என்ற ஒரு ஆறு. ஆமா, மொத்தம் 2 ஆறு இருந்துச்சு. அதுல ஒண்ணு சரஸ்வதி, அது மறைஞ்சு போச்சு. மொத்தம் 2 ஆறு மேடம். ஒன்னு லூனி, இன்னொன்னு சரஸ்வதி. சரஸ்வதி மறைஞ்சிருச்சு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி என்ன ஏரி அப்படின்னா உப்பு ஏரின்னு சொல்லக்கூடிய சாம்பார் ஏரி. இந்த சாம்பார் ஏரி அதாவது உப்பு ஏரின்னு சொல்லக்கூடியது. ஆமா, சாம்பார் ஏரி வந்து அது எங்க இருக்கு அப்படின்னா ஜெய்ப்பூர்ல இருக்கு. ஜெய்ப்பூருக்கு பக்கத்துல சாம்பார் ஏரி. ஆமா, புஷ்கர். சாம்பார் ஏரி ஒண்ணு புஷ்கர். என்னதான் பேர் வைக்கிறாங்க. புஷ்கர் ஏரி. சரிங்களா? அப்ப 2 ஏரி உண்டு. சரிங்களா? இந்த சாம்பார் ஏரி வந்து கேட்டுக்காங்க கொஸ்டின்ல. சரிங்களா? நம்ம டெட் கொஸ்டின்ல ஏற்கனவே இப்ப 2023 நடந்ததுல கேட்டுக்காங்க. சரிங்களா? உப்பு ஏரி என்று அழைக்கக்கூடியதுன்னா சாம்பார் ஏரி எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூர். இன்னொரு ஏரி வந்து சரியா, அது இன்னொரு பேர் வந்து புஷ்கர் ஏரி. சாம்பார் ஏரி இன்னொரு பேர் தான் புஷ்கர் ஏரின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய பாலைவனம் என்ன பாலைவனம்? இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சமவெளியில இருக்கக்கூடிய பாலைவனம் தார் பாலைவனம். சரிங்களா? இது உலகில் வந்து பாத்தீங்கன்னா 17வது பெரிய பாலைவனம் தார் பாலைவனம்.
உலகில் 17வது பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இந்த தார் பாலைவனத்தினுடைய என்ன மேடம் பழைய புக்கில் பாருங்க. அது எந்த எந்த இயர் எடிஷன் மேம்? நியூ எடிஷன்ல 7 போட்டுருக்காங்க, பழைய எடிஷன்ல 17 போட்டுருக்காங்க. அப்ப நியூ எடிஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நியூ எடிஷன்ல வந்து புது பழசுல பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா, புதுசுல இருந்து கரெக்ஷன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. 7வது பெரிய பாலைவனம். அதை இன்னொரு நெட்ல சர்ச் பண்ணிடுவோம். ஸோ இந்த தார் பாலைவனத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்த தார் பாலைவனம். இந்த பாலைவனத்தினுடைய பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா மருஸ்தலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மருஸ்தலி பாலைவன பகுதி எப்படி சொல்றாங்க அப்படின்னு மருஸ்தலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அது பாலைவனம் முழுசா இருக்குல்ல மேம், முழு பாலைவனமா இருந்தா அதுக்கு பேரு மருஸ்தலி. அரை பாலைவனமா இருந்தா அதுக்கு பேர் வந்து பாங்கர். பாலைவனத்துடைய பேர் வந்து மருஸ்தலி. பாலைவனத்தினுடைய பேர் வந்து மருஸ்தலின்னு சொல்லலாம். அது அரை பாலைவனமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பேரு பாங்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாலைவனத்தை கண்டா பிரிக்கிறாங்க. முழுமையான பாலைவனம், அரை பாலைவனம். முழுமையான பாலைவனம்னா மருஸ்தலி, பாதி கூடிய பாலைவனம் அப்படின்னா பாங்கர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன சமவெளி? ராஜஸ்தான் சமவெளி. அடுத்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளி. இப்போ இது வரைக்கும் சொன்னது ராஜஸ்தான். அதாவது ராஜஸ்தான் சமவெளியில பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கும்? 1,75,000 சதுர பரப்பளவை கொண்டது. இதனுடைய ஆரவல்லி மலை தொடருக்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதில் இருக்கக்கூடிய பாலைவனம் தார் பாலைவனம். அதனுடைய பரப்பளவு 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதுல இருக்கிற பாலைவனத்தினுடைய முழு பாலைவனமா இருந்துச்சு அது பேரு மருஸ்தலி. அரை பாலைவனமா இருந்தது அது பேரு பாங்கர். சரிங்களா? என்ன மேடம் புரியல? அதுல இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து 2, ஒன்னு லூனி, இன்னொன்னு சரஸ்வதி. சரஸ்வதி ஆறு வந்து மறைஞ்சு போன 6 வடிகளால் ஆனதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமாங்க மேடம். லூனி பாங்கர் சரஸ்வதி. ஆமாங்க மேடம். என்னங்க மேடம்? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் ஹரியானா சமவெளி இது பாத்தீங்க அப்படின்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியில தான் பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக இருக்கக்கூடிய துணை ஆறுகள் சொல்லக்கூடிய சட்லஸ், பியாஸ், ராவி இந்த ஆறுகள்ல உற்பத்தி ஆகுது. சட்லஸ், பியாஸ், ராவி இது எல்லாமே துணை ஆறுகள் இல்லைங்களா? சட்லஸ், பியாஸ், ராவி இந்த 3 ஆறுகளும் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியில் தான் உற்பத்தி ஆகுது. இங்க இருக்கக்கூடிய சமவெளி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கங்கை சமவெளி, கங்கை, யமுனை, சட்லஸ். அதாவது கங்கை யமுனை சமவெளி, யமுனை சட்லஸ் சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா சொல்றாங்க. தேர்ட் ஒன் கங்கை சமவெளி. இதனுடைய பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா 3,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடையது. 3,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது பாத்தீங்க அப்படின்னா யமுனையிலிருந்து வங்காள வரைக்கும் இதனுடைய அளவு இருக்கும். கங்கை சமவெளி யமுனை உற்பத்தி ஆகக்கூடிய இங்கிருந்து வங்கதேசம் வரைக்கும் அதனுடைய சமவெளி உடையது. இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமவெளி, கங்கை சமவெளி. இந்தியாவில் மிகப்பெரிய சமவெளி எதுன்னு கேட்டீங்கன்னா கங்கை சமவெளி. இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளி.
இந்த சமவெளி பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு சரிவை நோக்கி மென் சரிவை கொண்டதுன்னு சொல்றாங்க. அதாவது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு, கிழக்கு பகுதியிலையும் போகுது, தென்கிழக்கு பகுதியிலையும் மென் சரிவா போகக்கூடிய ஒரு சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஆறுகள் பார்த்தீங்க அப்படின்னா காக்ரா, கண்டக், கோசி. காக்ரா, கண்டக், கோசி. காக்ரா, காக்ரா, கண்டக், கோசி, யமுனை, சாம்பல். எழுதுறீங்களா? இதா இருக்கு. பெட்வா. ஆமாங்க. துணையாறுகள், மெயின் ஆறுகள் கங்கை தான், அதில் இருக்கக்கூடிய துணையாறுகள் தான் இது எல்லாமே. காக்கா, கண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா இதெல்லாமே அதனுடைய துணையாறுகள். அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளி இதனுடைய பெரும்பகுதி பாத்தீங்க அப்படின்னா அசாம்ல தான் இருக்கு. அங்க பிரம்மபுத்திரா சமவெளி பாத்தீங்க அப்படின்னா, பிரம்மபுத்திரா சமவெளி பாத்தீங்கன்னா அதிகமாக அசாம்ல தான் இருக்கு. இதனுடைய வண்டல் விசிறி பேர் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தாராய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய வண்டல் விசிறியுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தாராய், அதாவது சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காடுகளை வந்து தாராய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் மேம், சதுப்பு நில தாராயோட சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய தாராய்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பாத்தீங்களா? தாராய் மண்டலம். அலையீத்து காடுகள், மாங்குரோவ் காடுகள் இது எல்லாமே வந்து மூத்துவாரத்துல இருக்கக்கூடியது. இது தாராய் மண்டலம்னு போட்டிருக்கா, இது தாராய் காடுகள்னு போட்டிருக்கா. மண்டலம்னு கொடுத்துருப்போம். இது தாராய் காடுகள் வரதுனால மூத்துவாரத்துல இருக்கக்கூடிய பகுதிகள். இல்ல அது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும். இதெல்லாமே வந்து சதுப்பு நில காடுகள்ல இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து சமவெளியில இவ்வளவுதான். அது ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது நிகழ்வு நடக்கும். ஒரு நான் ஜாயின் பண்ண வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அப்போ 200 மார்க் எக்ஸாம் இருக்கும் முன்னாடி. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு வந்து கரெக்டா ஒரு 1 நாள் மட்டும் விட்டு வந்துருச்சு. அந்த பொண்ணு என்கிட்ட பெட்டு கட்டிருக்கு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி, நான் கண்டிப்பா 200 எடுத்துக்க, எனக்கு 2000 கொடுத்துடணும் அப்படின்ட்டு. நானும் ஓகே சொல்லிட்டேன். நான் எப்பயுமே சேலஞ்ச் இருக்கேன் பசங்கிட்ட, யாரு சென்டர் எடுத்தாலும் சரி 2000 ரூபாய் கையில கொடுத்துருவேன். ஒரு மார்க் கம்மியா இருந்தாலும் ஒரு 1500 கார்டு கையில கொடுத்துருவேன். அது முன்னாடி இருந்தே பழகும். அதனால அந்த பொண்ணு சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருச்சு. கரெக்டா அந்த ஒரு மார்க்ல போயிருச்சு பாருங்க. 199 எடுத்துச்சு அப்படி என் சப்ஜெக்ட். அது இருந்து இன்னும் அதுக்கடுத்து ஒரு பிள்ளை கூட நீ சட்டம் போடல வர்றது. அதுக்கான குவாலிஃபிகேஷன் இதே இல்லை, சக்தி இல்லை பிள்ளைகள்கிட்ட. போட்டி மனப்பான்மை கிடையாது. இதுலயே போட்டி போடுறாங்க, படிப்புல போட்டி போட மாட்டேங்க. ஆனா இந்த வருஷம் வந்து சென்டம் வந்து 3rd பிளேஸ்ல எக்கனாமிக்ஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல 3900 ஸ்டூடெண்ட் மேல 12th சென்டம் போட்டிருக்காங்க. கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின்ஸ். வால்யூம் 1 தான், 12 பாடம் தான். புக்கு பேஜ் 498 பார்க்க நம்ம 360 சம்திங்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப லென்த்தா இருக்கும் படிக்கிறது. சரிங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமவெளிகள் பார்த்துட்டோம். சரிங்களா? இது மலைகள் பார்த்தாச்சு, சமவெளியில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பீடபூமிகள். பீடபூமிகள் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பீடபூமி என்ன பீடபூமி அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். இது அதாவது
இந்தியா வந்து நிலநடுக்கோட்டு பகுதியை கடகரகை கண்டா பிரிக்குது பாத்தீங்களா? பிரிக்கும் பொழுது இது வடக்கு, இது மேற்கு. அப்ப வடமேற்குல இருக்கக்கூடிய ஒரு சமவெளி என்ன சமவெளின்னா என்ன சமவெளி? இங்க என்ன மலை இருக்கு? ஆரவல்லி மலைத்தொடர். அந்த இதுதான் ஆரவல்லி மலைத்தொடர். வடமேற்கு இருக்க அந்த தீவிர பீடபூமியில வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது ஆரவல்லி மலைத்தொடர். வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா பண்டல் கண்ட் அப்படின்ற உயரமான ஒரு நிலப்பகுதி அங்க இருக்கு. பண்டல் கண்ட்னு சொல்லக்கூடிய உயரமான ஒரு நிலப்பகுதி இருக்கு. தீபகற்ப பீடபூமியில வடக்கு பக்கம் வடமேற்கு பகுதியில பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஆரவல்லி மலைத்தொடர். வடக்கு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா பண்டல் கண்ட் என்ற ஒரு உயரமான நிலப்பகுதி. கைமூர் சரிங்களா? அத மேம் வடக்கு மற்றும் வடகிழக்குல ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா பண்டல் கண்ட் சரிங்களா? அதுக்கடுத்து வந்து அது வந்து உயரமான ஒரு நிலப்பகுதி. அதுக்கடுத்து கைமூர், அதுக்கடுத்து ராஜ் மகள் குன்றுகள் அதெல்லாம் வந்து. அதே மாதிரி எங்கிட்ட மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த பீடபூமிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதனுடைய கடல் மட்டத்தின் உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 600 மீட்டர் உயர்ந்தா இருக்கும். தீவிர பீடபூமியில கடல் மட்டத்திலிருந்து அதனுடைய உயரம் 600 மீட்டர். கடல் மட்டத்திலிருந்து அதனுடைய உயரம் 600 மீட்டர் இருக்கும். இந்த தீபகற்ப பீடபூமியில இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆனைமுடி. தீபகற்ப பீடபூமியில உயரமான சிகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆனைமுடி சிகரம். இதன் உயரம் எவ்வளவு தெரியுங்களா? 2695 மீட்டர். ஆனைமுடி சிகரத்தினுடைய உயரம் 2695 மீட்டர். தென்னிந்தியாவினுடைய உயரமான சிகரம் அதான். இது கேட்ட கொஸ்டின் தான் மேடம். மேற்கு தொடர்ச்சி மலை சரிங்களா? மலையினுடைய பேரு ஆனைமலை, சிகரத்தினுடைய பேரு ஆனைமலை, ஆனைமுடி சிகரம். சொல்லுங்க மேடம். மலை ஆனைமலை, சிகரத்துடைய பேர் ஆனைமுடி சிகரம். மேடம் இங்க நீலகிரியில தொட்டப்பட்டா, நம்மளுக்கு இங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் படம் எதுவும் தெரியுமா? நம்ம நீலகிரி தான். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் இடம் நீலகிரி. அதே மாதிரி இந்த பீடபூமியில பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வடக்கு பகுதி உயர் நிலங்கள், கீழே இருந்து தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடகரகைக்கு மேல இருக்கிறதெல்லாம் உயர் நிலங்கள் அப்படின்னும், கடகரகை கீழ் பகுதியை வந்து தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தக்கான பீடபூமியில என்னென்ன ஆறுகள்லாம் இருக்குன்னு தெரியுங்களா? தக்கான பீடபூமியில என்னென்ன ஆறுகள் இருக்கு? இப்படி இந்த சைடு இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் மேற்கு பக்கம் என்னென்ன ஆறு இருக்கும்? நர்மதை, தபதி, மாகி சரிங்களா? அதே மாதிரி இங்க இருந்து வாங்க, எங்க ஒரிசால இருந்து வாங்க, மகாநதி, அதுக்கு கீழே கோதாவரி, கிருஷ்ணா, அதுக்கு மேல இன்னொரு இருக்கு வடபெண்ணை தென்பெண்ணை வருமா? வடபெண்ணை, தென்பெண்ணை, அதுக்கடுத்து காவேரி, வைகை, அதுக்கு கீழே போனீங்கன்னா தாமிரபரணி. இதுல முக்கியமான ஆறுகள் என்ன மேடம்? அது ஒரு சில இதுல இருக்கும். புக்கில் இருக்குங்களா?
ஒரு சில புக்ல இருக்குது, ஒரு சில புக்ல இல்லை. உயர்நிலங்கள் கடற்கரைக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது இது வந்து வட வடபீட பூமிகள், இது தென்பீட பூமிகள். வடபீட பூமிகள் உயர்நிலங்கள் சொல்றோம், தென்பீட பூமிகள் எல்லாமே வந்து தக்கான பீட பூமின்னு சொல்றோம். என்ன மேடம்? இல்ல மாயி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சார். இருக்கு. ஆமா, ரெண்டுக்கு மேலே இருக்கும். ஃபர்ஸ்ட் மாயி, அதுக்கு அடுத்து தான் நகுமதி, அதுக்கு கீழே தான் தபதி. சரிங்களா? அப்ப நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவிரி, இதெல்லாமே இப்ப சொன்ன இந்த ஆறுகள் எல்லாமே என்ன செய்யும்னா மேற்கு உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இங்க இருந்து மகாநதியிலிருந்து வைகை நதியை தாமிரபரணி வரைக்கும் இருக்கக்கூடிய கிழக்கு வரக்கூடிய ஆறுகள் எல்லாமே மேற்கில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இங்க இந்த மகாநதி மாயி, நரமதி, தபதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேற்கு கிழக்கில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். ஆமா, இது 3 அரபி, இது 3, இது மற்ற எல்லாமே வந்து வங்காள தபதி. மேல மாகி, அதுக்கடுத்து நர்மதி, அதுக்கடுத்து தபதி. அதாவது மாகின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்ல வரும், இந்த கேப் இந்த பெண்ட்ல வரும். அதுக்கு அடுத்து நர்மதி, அதுக்கு கீழே தபதி வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து மேற்கில் உற்பத்தி கிழக்கில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். இதுக்குள்ள வந்துட்டு வர்றது எல்லாமே வந்து மேற்கு உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். சரி, இப்போ சொன்னோம் என்னன்னா மத்திய உயர்நிலங்கள், இதுக்கு மேல பார்த்தோம் இல்லையா, இதுக்கு மேல கிட்ட உயர்நிலங்கள் பகுதின்னு சொன்னோம். ஸோ அந்த உயர்நில பகுதிகளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரவல்லி மலைத்தொடர் அங்கதான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குஜராத் முதல் ராஜஸ்தான் வரை, அந்த ராஜஸ்தான் குஜராத், ராஜஸ்தான் அப்படியே டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய இது ஃபுல்லா பகுதி எல்லாமே வந்து உயர்நில பகுதின்னு சொல்றாங்க. குஜராத், ராஜஸ்தான், டெல்லி இந்த ஏரியா ஃபுல்லா என்ன செய்றாங்க அப்படின்னா உயர்நில பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆரவல்லி மலை தொடர் பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஆரவல்லி மலை தொடரில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் குருசிகார் சிகரம். ஆரவல்லி மலை தொடரின் உயரமான சிகரம் குருசிகார் சிகரம். அதாவது வட உயர்நிலங்கள்ல இருக்கக்கூடிய பகுதி வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், டெல்லி வரைக்கும் உயர்நிலங்கள்ல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர். இந்த மலைத்தொடரினுடைய உயரமான சிகரம் குருசிகார் சிகரம். இதன் உயரம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1772 மீட்டர் தான். 1772 மீட்டர் உயரம் உடையது. இந்த பகுதியில் இது வந்து என்ன சொன்னா உயர்நில பகுதின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த பகுதி அதாவது ராஜஸ்தான் சமவெளி பக்கம் இந்த பக்கம் இது வந்து இந்த இதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் இருக்கிற பகுதி எல்லாமே என்ன அப்படின்னா மாலவ பீடபூமி அப்படின்னு சொல்லக்கூடியது. மாலவ பீடபூமி அதாவது இந்த உயர்நில சமவெளிக்கு ஆப்போசிட்டா கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியது மாலவ பீடபூமின்னு சொல்றாங்க. மாலவ பீடம் இதுக்குள்ள இங்க எல்லாமே வரும். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள் பாத்தீங்கன்னா சாம்பல், என்ன மேடம், இந்த இது வந்து அந்த மத்திய பிரதேசம், இங்கிட்டு வந்து ஜோட்டா நகர் பீடபூமி இந்த ஏரியா, இங்கிட்டு மாலவ பீடபூமி, இது கீழே வந்தீங்க அப்படின்னா தக்கான பீடபூமி. அதாவது மேற்கு பகுதியில் வந்து மாலவ பீடு, இந்த பக்கம் மாலவ பீடபூமி, இந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய இது எல்லாமே சோட்ட நகர் பீடபூமி. இதுல வளமான பீடபூமின்னா சோட்ட நகர் பீடம். காரணம் கனிம வளங்கள் அதிகமா இருக்கும், நீர்ப்பாசன வசதிகள் அதிகம். சோட்ட நகர் பீடபூமி எல்லாமே அதிகமான இரும்பு தாதுக்கள் எல்லாமே, இரும்பு தாதுக்கள், நிலக்கரி, இதெல்லாம் வந்து அந்த சோட்ட நகர் பீடபூமியில ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து தானிய வகைகள் ரொம்ப அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஏரியாவும் அந்த சோட்ட நகர் பீடபூமி தான். தானிய வகைகள் அது மேக்ஸ் எங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து ஜார்க்கண்டு, மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து அந்த இதுதான் சோட்ட நகர் பீடபூமி தான். புரியுதா மேம்? அதாவது இந்த
இந்த உயிரினங்களுக்கு மேற்கு பகுதியில் வந்து மாலாவை பீடபூமின்னு சொல்றோம். அதுக்கடுத்து இதுக்கு ஆப்போசிட்டா வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வந்து சொட்டநகர பீடபூமின்னு சொல்றோம். இங்க வந்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்காளம் இந்த ஏரியா ஃபுல்லா வந்து கனிம வளங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இங்க நிலக்கரிகள் நிறைய இருக்கு. சரிங்களா? சிறுதானிய வகைகள், நிலக்கரிகள், தாதுக்கள், இரும்பு தாதுக்கள் எல்லாமே அங்கே அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி எதுக்கு கீழே இருக்கு தக்கான பீடபூமின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த விந்தைய சாத்புரா மலைக்கு கீழே இருக்கிற எல்லையிலன்னு சொல்லுவாங்க. விந்தைய சாத்புரா மலைத்தொடருக்கு கீழ் பகுதி எல்லாமே என்னதுன்னா தக்கான பீடபூமின்னு சொல்லக்கூடியது. முக்கோண வடிவில் இருக்கும். இதன் தக்கான பீடபூமி கடல் மட்டத்துக்கு மேல எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னா 500 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் கடல் மட்டத்துக்கு மேல அதனுடைய சராசரி உயரம். இதுக்கு இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த தக்கான பீடபூமி ராஜஸ்தான் சமவெளி வந்துடும். இங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கிட்டு கிழக்கு தொடர்ச்சி மலை அதனுடைய எல்லைகள் சுத்தியை பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு என்ன சிறப்பு மேடம்? மேற்கு தொடர்ச்சி மலை எங்க ஆரம்பிக்குது? குஜராத்ல இருந்து எங்க வரைக்கும் வரும்? கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ், சாயத்ரி அப்படின்னு ஒரு பிளேஸ் ஆரம்பிக்குது. சாயத்ரி அந்த பிளேஸ்ல வடக்கு பகுதியில் ஆரம்பிக்குது. சரிங்களா? அங்க ஆரம்பிச்சு அப்படியே தெற்கு நோக்கி வருது. அங்க வடக்கு ஆரம்பிச்சு அங்க வந்து மலைவனுடைய உயரங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அது வடக்குல இருந்து தெற்கு பக்கம் வர 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 என்ன செய்யும்னா அதனுடைய உயரங்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வரும். மேற்கு தொடர்ச்சி மலையில இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை, இது மூணும். இந்த 3 மலையை சந்திக்கிற இடம் தான் ஆனைமுடி சிகரம். ஆனைமுடி சிகரம் எங்க இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையில ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை, இந்த 3 மலையும் சந்திக்கிற இடத்துல தான் ஆனைமுடி சிகரம் உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு மலைத்தொடர். ஆமா, அதாவது வந்து இதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய கோடைவாழிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம ஊட்டி, நீலகிரி, இங்கிட்டு கொடைக்கானல், இது எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடியது. என்ன மேடம்? மேற்கு தொடர்ச்சி மலை தானே சந்திக்க இடத்துல இருக்கு இல்ல, அந்த கோடைவாழிடம். இது 2 ஜாயின் ஆகிற இடம் நீலகிரி மேம். கோடைவாழிடம் அதுல சேர்த்து அதுல பாருங்க. சந்திக்க இடம் தான் நீலகிரின்னு கொடுத்துருப்பான். தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையை அதான், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையற இடம் தமிழ்நாட்டுல, அது நீலகிரி மலை. இது இருக்கிற கோடைவாழி இடம் தான் கொடைக்கானல், ஊட்டி எல்லாமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய கோடைவாழி இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு மலை தொடர்ச்சின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா விட்டு விட்டு தான் காணப்படும், தொடர்ச்சியா இருக்காது. இந்த மலைத்தொடர்களுக்கு இன்னொரு பேர் எப்படி சொல்றேன்னா பூர்வாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூர்வாதிரி மலைத்தொடரின் மேற்கு பகுதி, சரி, இந்த மலைக்கு இன்னொரு பேர் வந்து மலைத்தொடருக்கு இன்னொரு பேர் வந்து பூர்வாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன மலை கிடையாது, தொடர்ச்சியான மலை கிடையாது, குன்றுகளாக தான் இருக்கும், தனித்தனி குன்றுகளாக தான் இருக்கும் கிழக்கு மலை தொடர்ச்சி எல்லாமே.
சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு சமவெளிகள். சரிங்களா? அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 3 பார்த்துட்டோம். மலைகள் பார்த்தாச்சு, சமவெளிகள் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து பீடபூமிகள் பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா கடற்கரை சமவெளிகள். கடற்கரை இதை வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டது இல்லை மேம். இந்த இதுக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அதிகமாக இது வரைக்கும் கொஸ்டின்ஸ்லாம் வந்தது இல்லை. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமவெளிகள், மேற்கு கடற்கரை சமவெளிகள், கிழக்கு கடற்கரை சமவெளிகள். இதுல வந்து கொஸ்டின்ஸ் முக்கியம் வந்திருக்கு. சரிங்களா? மேற்கு கடற்கரை சமவெளிக்கும் கிழக்கு கடற்கரை சமவெளிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? எப்படி மேடம்? பிளவுபட்ட குன்றுகள் எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலை தான். அதனாலதான் அது சொல்றாங்க தொடர்ச்சியான மலை கிடையாது, எல்லாமே குன்றுகள் தான். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி இந்த பக்கம். இதுக்கு பேரு உண்டு, ஒவ்வொரு கடற்கரைக்கும் ஒவ்வொரு பேர்கள் உண்டு. இங்க ஆனாப் கட்சியில ஆரம்பிச்சு நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த எல்லை பகுதி வரைக்குமே வந்து மலபார் கடற்கரை வரைக்கும் ஒரு 3 வகைகளா பிரிக்கிறாங்க. 4 வகைகளா பிரிக்கிறாங்களா? 3. இந்த பக்கம் 3 வரும், அங்கிட்டு 3. குறிச்சுங்க ஒவ்வொன்று. ஆனாப் கட்சியில இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. ஆனாப் கட்சி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் என்ன செய்யுது, இந்த மேற்கு கடற்கரை சமவெளி இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, இதனுடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனாப் கட்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் சரி, அகலம் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் முடியாது. மேற்கு கடற்கரை வடக்கு பகுதி, அதுக்கு பேர் என்ன, கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேல இருக்கிறது வந்து கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 1. மொழி பேசுறதுனால சொல்றீங்களா? கொங்கண கடற்கரை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கனகா கடற்கரை, கர்நாடகா இந்த பக்கம். கொங்கண கடற்கரை, கனகா கடற்கரை, அதுக்கடுத்து மலபார் கடற்கரை. மொத்தம் 3 வகை இருக்கும். லாங்குவேஜ் அடிப்படையில கடற்கரை பிரிச்சிருக்காங்க. ஆமா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மேல் பகுதி வந்து கொங்கண கடற்கரைன்னு சொல்றாங்க, மத்திய பகுதி வந்து கனகா கடற்கரைன்னு சொல்றாங்க, தெற்கு பகுதி வந்து மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி என்ன ஏரி? இந்த மேற்கு ஏரியில வேம்பநாட்டு ஏரி. மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஏரி என்னன்னா வேம்பநாட்டு ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஏரி. இது எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி. புரியுதா மேம்? அதாவது மேற்கு கடற்கரை சமவெளியில அந்த கடற்கரை 3 வகையை பிரிக்கிறாங்க. 1 கொங்கண கடற்கரை, கனகா கடற்கரை, மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏரி வந்து வேம்பநாட்டு ஏரி, அது கேரளாவில் இருக்கு. அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி. இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்துல ஆரம்பிக்குது. இங்க ஆரம்பிச்சு மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாடு எல்லை பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. மேற்கு வங்காளத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடற்கரை கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லை கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து எல்லையே கொடுக்கல, பேர் மட்டும் சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்ப இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் கடற்கரைன்னு சொல்றாங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார். இது ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு இதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த 2 நதிக்கு இடைப்பட்ட கடற்கரை பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது மகாநதி இங்க இருக்குங்களா, இங்க கிருஷ்ணா வரும். அப்ப இதுக்கு வந்து வட சர்க்கார். அதுக்கடுத்து கிருஷ்ணாகிரில இருந்து காவேரி வரைக்கும், கிருஷ்ணாவில இருந்து காவேரி வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணா நதியிலிருந்து காவிரி வரைக்கும் இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. சரிங்களா? இப்ப இந்த மகாநதி இருக்கு இல்லையாங்க, இந்த மகாநதிக்கு தெற்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு, சிலிக்கா ஏரி. மகாநதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி, மிகப்பெரிய ஏரி. என்ன ஏரினா சிலிக்கா ஏரி. மேடம் அதுக்கு இன்னொரு பேரு தான் கயல். போன கிளாஸ்ல சொன்னேன் கயல் ஏரின்னா என்ன, கயல்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? கயல்னா என்ன?
காயல். போன வட்டம் அந்த மணல் திட்டுக்கள் குன்றுகள்லாம் படிச்சுமா, ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சேன், டயக்ராம் போட்டு. காயல் அப்படின்னா கடல்ல இங்க இருந்திருக்கு கடல், அது துண்டிக்கப்பட்ட பகுதியா உள்ள இருக்கும். அப்படியே கடல் வந்து மணலால் சூழப்பட்டு வளைஞ்சு ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதி தான் என்ன செய்றாங்க காயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாங்க. காயல் ஏரி மிகப்பெரிய காயல் ஏரி. இது எங்க மகாநதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி. அந்த காயல்னு சொன்னேன் நம்ம போன கிளாஸ், இந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. நம்ம டெட்ல காயல்னா என்னன்னு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோதாவரிக்கும் கிருஷ்ணாவிற்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரி வந்து கொள்ளேரி. கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையப்பட்ட ஒரு ஏரி வந்து கொள்ளேரி இருக்கு. சரிங்களா? எங்க மேம் இது உள்ள கொடுக்கலீங்களா? அவங்க கொடுத்த டைட்டில் கிளையாறுகள் தான். இது நம்ம சொன்னது எல்லாமே மெயினாறுகள் தான். சரிங்களா? இப்ப இதுல 2 ஏரி சொல்லியிருக்கோம். ஒண்ணு வந்து காயல் சிலிக்கா ஏரி ஒண்ணு, அதுக்கடுத்து கிருஷ்ணா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு வந்து கொள்ளேரி. சரிங்களா? ஆமாங்க. சிலிக்கா தான் ஏரி. அதுக்கு பேரு உருவான காயலால உருவாக்கப்பட்டது. அந்த காயல் என்பது என்ன அப்படின்னா, இப்ப கடல் பகுதியா இருக்கும். சரிங்களா? இப்ப மேடான பகுதி கயல் பகுதியா இருக்கும். இப்ப ஆறு போகுதுன்னு வச்சுங்களேன், இப்படி இப்படி ஆறு வந்திருக்கும். இது வந்து கடலுக்குள்ள இப்படி கலந்துருக்கும், தண்ணி கலக்கு பாத்தீங்களா? இப்ப என்ன செய்யும் அப்படின்னா, இதுக்கு மேடு மாதிரி திட்டா விட்டுட்டு போயிடும். இந்த இடத்துல மட்டும் துண்டிச்சு விட்டு போயிடும். இது மட்டும் சுத்தி கரையா இருக்கும், உள்ள மட்டும் தண்ணி இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடல் இருக்கும். ஒரு கவுண்ட் ஷேப்ல ஒரு ஷேப்ல விட்டுட்டு போயிடும். தனியா ஒரு ஏரி மட்டும் இருக்கும். கடல்ல இருந்து பிரிக்கப்பட்ட ஏரி. கடல் தனியா இருந்திருக்கும், அது பிரிக்கப்பட்ட ஏரி தான் காயல் ஏரின்னு சொல்றாங்க. அது தண்ணியை தண்ணி அங்க போகாத அளவுக்கு துண்டிக்கப்பட்ட பகுதியா இருக்கும். என்னங்க மேம்? அதே மாதிரி வந்து நமக்கு பக்கத்துல ஒரு ஏரி ஒன்று இருக்கு, சென்னை பக்கத்துல புலிக்காட்டு ஏரி, பழவேற்காடு ஏரின்னு சொல்லுவாங்க இல்லையா? சென்னை பக்கத்துல இருக்கு. அந்த இந்தியா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில இருக்கு பழவேற்காடு. பழவேற்காடு ஏரி தான் புலிக்காட்டு ஏரி. பறவைகள் நிறைய அங்க வாழும். சரிங்களா? இவ்வளவுதான் சமவெளிகள். இது 2 தான், மேற்கு சமவெளிகள், கிழக்கு கடற்கரை சமவெளிகள். அடுத்து பாத்தீங்கன்னா தீவுகள். தீவுகள் தீவுல எப்படி மேம் உருவாகுது? எப்படி? எரிமலையா? புவியோடைய உள் இயக்கம், பூமிக்குள்ள உள் இயக்கம் ஏற்பட்டதுங்களே, அந்த லாவால வெளியே வருது, அதனால ஏற்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் என்ன செய்யணும்னா தீவுன்னு சொல்லி சொல்றோம். ஆமா, பாறைகளா மாறி இறுகி போயிருக்கிற ஒரு தீவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? எரிமலையால உருவாக்கப்பட்டதுதான் தீவுகள் எல்லாமே. புவியினுடைய உள் இயக்க விசையின் காரணமாக எரிமலையில் என்ன செய்யுது, உருவாகி அதுல ஒரு தீவு மாதிரி ஒரு நிலப்பகுதியா உருவாகுது. அதுல இருக்கக்கூடிய தீவுகள் பாத்தீங்கன்னா முக்கியமான 2 வகையான தீவுகள் இருக்கு நம்ம இந்தியாவுல. ஒண்ணு அந்தமான் நிக்கோபார் தீவு, இன்னொன்னு வந்து லட்சத்தீவு. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுல பாத்தீங்க அப்படின்னா வங்காள விரிகுடால இருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவு பாத்தீங்க அப்படின்னா இந்த வங்காள விரிகுடா கடல்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 572 தீவுகள் இருக்கான் அந்தமான் நிக்கோபார் தீவுல. 572 தீவு கூட்டங்கள், 572 தீவு கூட்டங்கள் இருக்கு. லட்சத்தீவுல பாத்தீங்கன்னா 27 தீவு கூட்டங்கள் இருக்கு. லட்சத்தீவு எந்த கடல்ல இருக்கு? அரபிக்கடல். லட்சத்தீவு வந்து அரபிக்கடல், அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து வங்காள விரிகுடால இருக்கும். இந்தியாவிலே செயல்படக்கூடிய எரிமலை அங்கதான் இருக்கு, அந்தமான். செயல்படும் எரிமலை பாரன் தீவு எரிமலை. இந்தியாவிலேயே செயல்படக்கூடிய ஒரே எரிமலை வந்து பாரன் தீவு எரிமலை. இந்தியாவின் தென்கோடி முனை எங்க இருக்கு? காலையில பார்த்தோம். இந்தியாவின் தென்கோடி முனை
அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் இருக்கு. இந்திரா முனின்னு சொல்லுவோம் இல்லையா, பிக்மலியன் தீவுன்னு இடம்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ரைட். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தீவு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே எரிமலை பார்ன் தீவு எரிமலை. ஆமா, அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் இது இருக்கு. சரிங்களா. லட்சத்தீவு வந்து மொத்தம் 27 தீவு கூட்டங்கள் உண்டு. 27 தீவுகள். இந்த அந்தமானுடைய தலைநகரம் பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயர். அந்தமானுடைய தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்தமானுடைய தலைநகரம். இதனுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 8200. அந்தமான் தீவுக்கூட்டங்களுடைய பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர். இதுல ஒண்ணு சொன்னேன், இந்த டிகிரி கால்வாய் ஒன்று சொல்லும்போது சொன்னேன், அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய். அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் 10 டிகிரி கால்வாய். நம்ம அன்னைக்கு சொன்னோம் 6, 8, 9, 10 டிகிரி 4 கால்வாய்கள் சொன்னோம் போன கிளாஸ்ல. இப்ப அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் எதுன்னு கேட்டாங்கன்னா 10 டிகிரி கால்வாய். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு எங்க இருக்கு அப்படின்னா பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கு. பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கக்கூடிய தீவு கூட்டம். அதே மாதிரி லட்சத்தீவு பாத்தீங்கன்னா இதனுடைய பரப்பளவே வெறும் 32 சதுர கிலோமீட்டர் தான். லட்சத்தீவுடைய பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர். இதுல மிக முக்கியமானது இது என்ன, முருகைப்பாறை அங்கதான் இருக்கு. முருகைப்பாறை 32 சதுர கிலோமீட்டர். முருங்கைப்பாறை. ஆமா, இதனுடைய தலைநகரம் கவரெட்டி. இதனுடைய தலைநகரம் கவரெட்டி. மேடம் இந்த இருக்கு பாருங்க. இது நம்ம சொல்றபடி ஆர்டர் படி நீங்க போயிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா வரும். நீங்க தேடுறதுனால கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளை எடுக்கும் போது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து வைப்போம். உள்ள சென்டென்ஸ் ஆக மாட்டேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா உள்ள வாஸ்தா தான் அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். லட்சத்தீவுல வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர்களை உடையது. இதுல தீவுகள் கூட சரி, இதுல எத்தனை தீவு இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 27 சிறிய தீவுகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய பாறை முருகைப்பாறை. இதனுடைய தலைநகரம் கவரெட்டி. இந்த லட்சத்தீவு கூட்டங்களை வந்து பிரிக்கக்கூடிய கால்வாய், லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் 8 டிகிரி கால்வாய். லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் 8 டிகிரி கால்வாய். மாலத்தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் 8 டிகிரி கால்வாய். இதுக்கு முன்னாடி எழுதணும் 6 டிகிரி கால்வாய் எங்க இருக்கும்? 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் பிரிக்கக்கூடிய கால்வாய். இந்திரா முனை இந்தோனேஷியா. ஆமா, சரிங்களா. எங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த லட்சத்தீவு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மினிக்காய் தீவும் தனியா இருந்துச்சு. லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் ஒன்னா இணைச்சிட்டாங்க. சரிங்களா. அது எந்த வருஷம்னா 1973. லட்சத்தீவும் மினிக்காய் தீவு அமினி தீவு இந்த 3 தீவு கூட்டங்களை 1973 ஒன்னா இணைச்சுதான் லட்சத்தீவுன்னு சொல்றாங்க. லட்சத்தீவு, அமினி தீவு, மினிக்காய் தீவு இந்த 3 தீவு கூட்டங்களையும் ஒன்னா இணைக்கப்பட்ட ஆண்டு 1973. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு. லட்சத்தீவு அமினி 1973.
அப்ப இந்த 3 தீவு கொடுகளை ஒன்னா இணைச்சிட்டாங்க. ஒன்னா இணைச்சு தானே செய்றாங்க லட்சத்தீவுன்னு பொதுவா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனித்தனியா தீவுடைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்மளுக்கு அது வந்து மனிதர்கள் வசிக்காத தீவு. ஆமா, அது வந்து லட்சத்தீவுக்குள்ளதான் வரும். அது வந்து மனிதர்கள் வசிக்காத இடம். அதுக்கு பேரு வந்து பித்தீவுன்னு சொல்றாங்க. பித்தீவு. இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சரணாலயத்துக்கு பெயர் பெற்றது. இது பித்தீவு வந்து சரணாலயத்துக்கு பெயர் பெற்றது. அங்க போன நம்ம மனுஷன் கால் பட்டதே அங்க எதுவுமே இருக்காதே. என்ன சரணாலயம்? பறவைகள் சரணாலயம். பறவைகள் சரணாலயத்துக்கு புகழ் பெற்ற இடம் தான் பித்தீவு. நம்மளுக்கு தெரிஞ்சு வேற எங்கெல்லாம் பறவைகள் சரணாலயம் இருக்கு? வேடந்தாங்கல். வேற எங்க இருக்கும்? என்ன மேடம்? தஞ்சாவூர் பக்கத்துல ஒன்று இருக்குங்களா? தஞ்சாவூர் பக்கத்துல ஒன்று இருக்கு. ஸ்டீல். அது அணில்கள். இந்த அணில் சாம்பல் நிற அணில். அது வந்து விருதுநகர் சாம்பல் நிற அணில். அதே மாதிரி இங்க முத்துப்பேட்டை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. சரிங்களா? இங்கிட்டு வந்து வேதாரண்யம் பக்கத்துல அந்த இது இருக்கு இல்லையா, மான்கள் சரணாலயம் இருக்கு இல்லையா? அது என்ன ஊரு? வேதாரண்யத்தை தாண்டி உள்ள கடற்கரையோரம். அதெல்லாம் மட்டும் கிடையாது. வேதாரண்யத்துல இருந்து உள்ள போனோம். மான்கள் சரணாலயம் ஒண்ணு இருக்கு. பாருங்க, கிளிக் ஆகும்போது சொல்றேன். சரிங்களா? அதுக்கு அங்கேயும் அது பக்கத்துலேயே வந்து அங்கே ஒரு பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்குது. சரிங்களா? ரைட். இது வந்து நம்ம இந்தியாவுடைய இப்ப 4 தலைப்புகள் 5 தலைப்புகள் பார்த்தோமா? என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மலைகள், சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவு கூட்டங்கள். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம இந்த 5 ஹெட்டிங் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள், மிக முக்கியமான ஆறுகள். ஆமாங்க மேடம். வடிகால் கொப்பரைன்னா என்னன்னு தெரியுமா? வடிகால் கொப்பரை. வடிகால் கொப்பரை அப்படின்னா முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணையும் பகுதி தான் வடிகால் கொப்பரை. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணையும் பகுதி வடிகால் கொப்பரை. துணை ஆறுகளும் இணையும் பகுதி வடிகால் கொப்பரை. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தனியா படிக்கணும். இப்ப ஃபுல்லா இந்தியாவுக்கு தான் பார்த்துக்கிருக்கோம். இது போக தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. அது ஒரு லெசனே இருக்கும். பின்னாடி நம்ம 10th பின்னாடி லாஸ்ட்ல ஒரு 5 லெசன் 6 லெசன் ஒரு லெசன் ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சரிங்க மேடம். சரிங்களா? கொப்பரை என்ன புரியுதுங்களா? இதெல்லாம் கேட்கலாம். முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணையும் பகுதி வடிகால் கொப்பரைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப சிந்து நதி மிக முக்கியமான ஆறுகள்ல ஒண்ணு சிந்து நதி. இதனுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 2850 கிலோமீட்டர் நீளம் உடையது. 2850 கிலோமீட்டர் நீளம் உடையது. அவ்வளவு நீளம் இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள பாயிரோட அளவு கம்மி தான். வெறும் 709 கிலோமீட்டர் தான். மிச்சம் எல்லாமே எங்க பாயுது அப்படின்னா பாகிஸ்தான்ல தான் பாயுது. சிந்து நதி வந்து 2850
50 கிலோமீட்டர் நீளம் உடையது. ஆனா இந்தியாவில் பாயக்கூடிய அளவு 709 கிலோமீட்டர் மட்டும் தான் பாயுது. மிச்சம் எல்லாமே எங்க பாயுது? பாகிஸ்தான்ல பாயும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கைலாஷ் மலையில இருக்கக்கூடிய மனசரோவர் ஏரிக்கு பக்கத்துல, மானசரோவர் ஏரிக்கு அருகில உற்பத்தி ஆகுது. மானசரோவர் கைலாச மலையில மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல என்ன செய்யுது? இந்த சிந்து நதி உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகுது பாத்தீங்களா? சிந்து நதி உற்பத்தி ஆகிற இடத்தினுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா 5150 மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது. சிந்து நதி உற்பத்தி ஆகக்கூடிய உயரத்தினுடைய அளவு 5150 மீட்டருக்கு உயரத்துல இந்த சிந்து நதி என்ன செய்யுது? உற்பத்தி ஆகி வருது. இந்த சிந்து நதி பாயக்கூடிய சிந்து நதியினுடைய ஆற்று பகுதி பாசனம் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எவ்வளவு பாயுது அப்படின்னா 11,65,500 சதுர கிலோமீட்டர் பாயுது. சரிங்களா? மொத்த பாசனம் சிந்து சமலுடைய மொத்த பாசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,65,500 சதுர கிலோமீட்டர் பாயுது. ஆனா நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய அளவு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3,21,289 சதுர கிலோமீட்டர் தான். 3,21,289 சதுர கிலோமீட்டர் தான் பாயுது நம்ம இந்தியாவுக்குள்ள. இதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீலம், சினாய், ராவி, பியாஸ், சட்லஸ். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஈஸியா ஞாபகம் இருக்கும். சிந்து நதி பாயக்கூடிய ஆறுகள் ஆர்எஸ் ஜேசிபி. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆறுல என்ன வரும்? ராவி. எஸ்னா சினாய். ஜேனா சீனா ஜீனோ சீனா. இதுக்கு அடுத்து பியாஸ். ஸோ இந்த ஆர்எஸ் ஜேசிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆமா ஆர்எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது மாதிரி ஆச்சுன்னா ஆர்எஸ் ஜேசிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த துணையாறுடைய பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல மிகப்பெரிய ஆறு எதுன்னா சீனப். இந்த சிந்து நதியினுடைய துணை ஆறுகள்ல மிகப்பெரிய ஆறுனா சீனப். சிந்து நதியினுடைய துணை ஆறுகள் மிகப்பெரியது சீனப். அவ்வளவுதான் இந்த சிந்து நதி. சிந்து நதி பாத்தீங்க அப்படின்னா 2,850 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா 709 கிலோமீட்டர் நீளம் உடையது. இது கைலாஷ் மலையில எங்க உற்பத்தி ஆகுது? மானசரோவருக்கு பக்கத்துல உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகும் போது அந்த சிந்து நதியினுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா 5,150 கிலோமீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது. இதனுடைய உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி மொத்த பாசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,65,500 சதுர கிலோமீட்டர் பாயுது. இந்தியாவில் எவ்வளவு பாயுது? 3,26,289 சதுர கிலோமீட்டர் தான் நம்ம இந்தியாவில் பாயுதுன்னு சொல்றாங்க. இதனுடைய துணை ஆறுகள் பாத்தீங்க அப்படின்னா ஜீலம், சினாய், ராவி, பியாஸ், சட்லஸ். சரிங்களா? ஆர்எஸ் ஜேசிபி அப்படின்னு வச்சுன்னா அந்த பேர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த சிந்து நதியினுடைய துணை ஆறுகள் மிகப்பெரியது அப்படின்னா சீனப். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கங்கை சமவெளி. இதனுடைய நீளம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2525 2,525 கிலோமீட்டர். 2,525 கிலோமீட்டர். என்னங்க மேடம் போடலையா? கங்கை இது பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க.
இங்க இருக்கு பாருங்க. நீளம் 2575 கிலோமீட்டர் நீளம் முடியுது. இதனுடைய பாசன பரப்பளவு எவ்வளவு தூரம் அந்த நீர் பாசனம் இருக்கு அப்படின்னா 8,61,404 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாயுது. 8,75 இதனுடைய நீளம். மேடம் பரப்பளவு நீர் பாசனத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8,61,404 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு என்ன செய்யுது இந்த நீர் பாசனம் செய்யுதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வடிகால் அமைப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு எது? கங்கை. இது எங்க உற்பத்தி ஆகுது? கங்கை வந்து எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம். உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி என்ற ஊருக்கு பக்கத்துல, உத்தரகாசி என்ற மாவட்டம், உத்தரகாண்ட் மாவட்டத்துல உத்தரகாசி என்ற மாவட்டத்துல கங்கோத்திரி பனியாற்றிலிருந்து என்ன செய்யுது உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்கோத்தி என்ற சொல்லக்கூடிய கங்கோத்திரி என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. அதாவது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி என்ற மாவட்டம், அதுல என்ன செய்யுது கங்கோத்திரி என்ற பிளேஸ்ல பனியார உற்பத்தி ஆகுது. அங்க தண்ணியா வரல, என்ன வருது? பனியாராக தான் அங்க உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அந்த உற்பத்தி ஆகுது பாத்தீங்களா கங்கை. கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? பாகீரதி. கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பேரு பாகீரதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துக்கு கங்கையினுடைய பெயர், கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய கங்கை இடத்துக்கு கங்கை அதனுடைய பெயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகீராதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எத்தனை மீட்டருக்கு உயரத்துக்கு மேல உற்பத்தி ஆகுது அப்படின்னா 7,010 மீட்டர். 7,010 மீட்டர் உயரத்துக்கு மேல உற்பத்தி ஆகுது. அப்ப சிந்து நதியை விட என்ன செய்யுது மிக உயரமான இடத்துல உற்பத்தி ஆகுது. அப்படித்தானே? சிந்து நதி எவ்வளவு மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது? சிந்து வந்து எவ்வளவு மீட்டருக்கு மேல உற்பத்தி ஆகுது? 5,150 கிலோமீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது. ஆனா இந்த கங்கை எங்க உற்பத்தி ஆகுது? 7,010 மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது. அப்ப சிந்துவை விட கங்கை உயரமான இடத்துல உற்பத்தி ஆகுது. அதனாலதான் அங்க பனியாகவே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றோம். பனியாராதான் வருதுன்னு சொல்றான். சரிங்களா? இதனுடைய துணையார்கள் பாத்தீங்க அப்படின்னா கோமதி. துணையார்கள் யாரு? கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, காக்ரா, கண்டக், கோசி, கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. அதுபோக அதனுடைய தென்பகுதியிலிருந்து வரக்கூடிய யமுனை, சோன், சாம்பல். சோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது இந்த கங்கை நதியில வந்து இணைஞ்சிருது. இது எங்க கலக்குது அப்படின்னா எங்க கலக்கும்? எந்த கடல்ல கலக்கும்? கங்கை உற்பத்தியாகி எந்த கடல்ல கலக்கும்? வங்காள விரிகுடால கலக்கும். சரிங்களா? அப்ப இந்த கங்கை வந்து வங்காளத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா கங்கை பத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்கைய வங்காளத்துல என்ன சொல்றாங்க? கங்கை பத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்கை தமிழ் கங்கையார வந்து வங்காளத்துல, வங்காள தனி நாடு இல்லையா, அந்த நாட்டுல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா கங்கை பத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கங்கை உற்பத்தி ஆகும் இடத்தினுடைய உற்பத்தி ஆகிற இடத்துல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? பாகீரதி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கை உற்பத்தி ஆகும் இடத்தினுடைய கங்கையினுடைய பெயர் பாகீரதி. வங்காளதேசத்துல கங்கையுடைய பேர் வந்து கங்கை பத்மா. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா இதனுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 2,900 கிலோமீட்டர் நீளமுடையது. பிரம்மபுத்திரா
2900 கிலோமீட்டர் நீளமுடையது. 2900 கிலோமீட்டர் நீளமுடையது. ஆனா இந்தியாவினுடைய அளவு எவ்வளவு? இந்தியாவில் எவ்வளவுதான் பாயுது அப்படின்னா 900 கிலோமீட்டர் தான். இந்தியாவில் 900 கிலோமீட்டர். அப்ப மிச்சம்லாம் எங்க போயிருது? திபெத் ஏரியாவில் ஃபுல்லா போயிடும். இந்த பிரம்மபுத்திரா அதிகமா எங்க தான் பாயுதுன்னா திபெத்துல தான் பாயுது. இப்ப பிரம்மபுத்திரா வந்து 2900 கிலோமீட்டர் நீளம் முடியுது. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் நீளம் முடியுது. சரிங்களா? இந்த திபெத்துல இந்த மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல தான் என்ன செய்யுது? இது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது கைலாச மலை தொடர்ல இது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? பிரம்மபுத்திரா அந்த இடத்தினுடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா சமாயும் டன். பிரம்ம உற்பத்தி ஆகிற இடம் சமாயும் டன். இந்த பிரம்மபுத்திரா வந்து திபெத்துல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்போ, தூய்மை என்று சொல்லக்கூடிய சாங்போ என்ற பெயர்ல கூப்பிடுறாங்க பிரம்மபுத்திராவை. பிரம்மபுத்திராவுக்கு திபெத்துல என்ன பேர் அப்படின்னா சாங்போ, தூய்மை அப்படின்னு பொருள். பிரம்மபுத்திராவில் இதெல்லாம் கேட்கலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நதியுடைய பேரை என்ன மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மபுத்திரா வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள, சரிங்களா, அருணாச்சல பிரதேசத்துல உள்ள வரும்போது அதனுடைய பேரு பாத்தீங்கன்னா திகாங். அருணாச்சல பிரதேசத்துக்கு உள்ள வரும்பொழுது அதனுடைய பேரு திகாங். நீங்க சொல்ல சொல்ல நீங்க எழுதிட்டே வந்துருவீங்க. இந்த பிரம்மபுத்திரா வந்து திபெத்துல திபெத்துல இருக்கும்போது சொல்லக்கூடிய பேரு வந்து சாங்போன்னு சொல்லக்கூடிய தூய்மை என்று பொருள் தரக்கூடிய சாங்போன்னு சொல்றாங்க. தூய்மையான ஆறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆறு வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு உள்ள வரும் பொழுது திகாங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த ஆறுடைய பெயரை. இந்த பிரம்மபுத்திரா வங்கதேசம் வருது. அடுத்து இங்க திபெத்தில இருந்து அருணாச்சல பிரதேசம் போது, அருணாச்சல பிரதேசத்துல இருந்து எங்க வருது? வங்காளதேசம் வருது. சோ வங்காளதேசத்துல என்ன பேர் கூப்பிடுறாங்கன்னா ஜமுனான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பேர் பாருங்க, ஒரு ஆற்றுக்கு எத்தனை பேர் கூப்பிடுறாங்க பாருங்க. என்ன மேடம்? திகாங்னு சொல்லுவாங்களா? இப்பதான் அதனுடைய பொருள் தெரியுங்களா? திகாங் அதாவது திபெத்துல ஒரு பேரு, அருணாச்சல பிரதேசத்துல ஒரு பேரு, வங்காளதேசத்துல ஒரு பேர், மொத்தம் 3 பேர் இருக்கு பிரம்மபுத்திராவுக்கு. பிரம்மபுத்திரா வந்து கைலாச மலையில உற்பத்தி ஆகி வருது பாத்தீங்களா? வரும்போது திபெத்துல அதனுடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என்ன பேரு? சாங்போ அப்படின்னு சொல்லக்கூடியது. வங்காளதேசத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள நுழையும் போது, அந்த மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழையும் போது அதனுடைய பேரு வந்து திகாங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆறு வந்து வங்காளதேசத்துக்குள்ள வரும் பொழுது என்ன பேரு? ஜமுனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வங்காளதேசத்துல வரும்போது ஜமுனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமா, இப்ப வந்து என்ன செய்யுதுன்னா கடல்ல கலக்க போறதுக்கு முன்னாடி இந்த பிரம்மபுத்திராவும் கங்கையும் ஒன்னா இணையுது. சரிங்களா? வங்காளதேசத்துக்கு உள்ள வந்துருச்சு. வங்காளதேசத்துக்கு உள்ள வந்துட்டு இப்ப கங்கை நதியும் பிரம்மபுத்திராவும் ஒன்னா இணையுது. அந்த இடத்தினுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா மாக்னா, MAKNA. இப்ப பேரை பாருங்க, ஒரு ஆறுக்கு எத்தனை பேர் வருதுன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ள கேட்கலாம். நம்மளை நோண்டி நம்மளை வந்து மார்க் அடி விடாம ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்படிலாம் இதெல்லாம் கேட்கலாம். இப்ப ஒரே இடத்துல 3 பேர் வரிசை ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? அருணாச்சல பிரதேசத்தில் மலை இடுக்கு இடையில் இந்தியாவுக்குள் நுழையும் போறது பிரம்மபுத்திராவுடைய நதியினுடைய பெயர் என்ன? சொல்லுங்க பாப்போம்.
பிரம்மபுத்திரா ஆந்திர பிரதேச அருணாச்சல பிரதேசத்தில் மலை இடுக்குகளுக்கு இடையில் இந்தியாவில் நுழையும் பொழுது திகாங் அதனுடைய பெயர் என்ன? சரிங்களா. பிரம்மபுத்திரா அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசத்துக்குள் மலை இடுக்குகளுக்கு இடையில் நுழையும் பொழுது, கொஸ்டின் அப்படிதான் கேட்பாங்க. மலை இடுக்குகளுக்கு இடையில் நுழைந்து இந்தியாவில் நுழையும் பொழுது பிரம்மபுத்திரா ஆற்றின் பெயர் என்ன? திகாங். சரிங்களா. அதே மாதிரி பிரம்மபுத்திரா ஆறும் கங்கை நதியும் இணையும் இடத்திற்கு என்ன பெயர்? மேக்னா. மேக்னான் மேக்மான் வந்திருக்கும். அது வந்து பாறை குழம்பு. அது மாக்மா, அது வேற. சரிங்களா. அடுத்து இப்ப மிக முக்கியமான ஆறுகள் பார்த்தாச்சு. மேல அடுத்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய நதிகள். மகாநதி. சரி, கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய நதி மகாநதி. ஃபர்ஸ்ட் மகாநதி இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டர் பாயக்கூடியது மகாநதி. 851 கிலோமீட்டர் பாயக்கூடியது. இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல ராஜ்பூர் மாவட்டத்தை, சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்பூர் மாவட்டம் எந்த ஊர் அப்படின்னா என்ன ஊர் அப்படின்னா சிகா என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் சிகா என்ற இடத்துல மகாநதினா இது உற்பத்தி ஆகுது. மகாநதிக்கு கீழே என்ன ஏரி இருக்கு? மகாநதிக்கு கீழே என்ன ஏரி இருக்கு? சிலிக்கா ஏரி, காயல் ஏரின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா ஏரி. சரிங்களா. இதனுடைய துணையாறுகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா. அதுக்கடுத்து கோதாவரி பார்த்துக்கலாமா? அதாவது எங்க உற்பத்தி ஆகுது, எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் முடியுதுன்னு மட்டும் பார்த்துக்கிறோம். கோதாவரி பார்த்தீங்க அப்படின்னா 1465 கிலோமீட்டர் நீளம் முடியுது. 1465 கிலோமீட்டர் நீளம் முடியுது. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. விருத்த கங்கா அப்படின்னு சொல்லக்கூடியது விருந்த கங்கா தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறு. தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு. இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டம். நாசிக் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? வெரி குட். பண அச்சிடும் இடம் நாசிக். அதெல்லாம் அன்னைக்கு கூட ஒரு பாட்டு கூட சொன்னேன் இல்லையா, பாட்ஷா படத்துல, நாசிக் நகரில் நான் நோட் அடிச்சா பாட்ஷாவுக்கும் பங்குதாரன் மாதிரி ஒரு வரி வரும். அது மாதிரி பாட்டுல எல்லாம் காரணத்தோட தானே பாட்டு எழுதுறாங்க. சரிங்களா. எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல என்ன செய்யுது, உற்பத்தி ஆகுது. அதுக்கு அங்க அதனுடைய பேரு பாத்தீங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்றோம். இதனுடைய துணையாறுகளோட அங்க நன்னீர் ஏரி, மிக முக்கியமான நன்னீர் ஏரி ஒண்ணு இருக்கு. என்ன ஏரி அப்படின்னா கொள்ளேறு ஏரி. நன்னீர் ஏரி, கொள்ளேறு ஏரி. முக்கியமானது மட்டும் நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஆறு. இது வந்து பாத்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர் நீளம் முடியுது. 1400 கிலோமீட்டர் நீளம் முடியுது. இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாபலேஸ்வரன் இடத்துல உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலை தான் மகாபலேஸ்வரன் இடத்துல உற்பத்தி ஆகுது. இது வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 2வது பெரிய ஆறு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோதாவரிக்கு அடுத்து எந்த ஆறு அப்படின்னா கிருஷ்ணா.
இது எங்க போய் கடல்ல கலக்குது? இந்த கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா எங்க கடல்ல கலக்குது அப்படின்னா ஹோம் சாலா தேவி, ஹோம் சாலா தேவி என்ற இடத்துல கடல்ல கலக்குது. ஹோம் சாலா தேவி என்ற இடத்துல கடல்ல கலக்குது. ஹோம் சாலா தேவி என்ற இடத்துல என்ன செய்யுது? கடல்ல கலக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா காவேரி. இது எவ்வளவு கிலோமீட்டர் பாயுது? வெறும் 800 கிலோமீட்டர் தான். காவிரி ஆறு பாத்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் நீளம் முடியுது. இது பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் குடகு மலையில தலைக்காவேரி, கர்நாடகா குடகு மலையில தலைக்காவேரி என்ற இடத்துல என்ன செய்யுது? உற்பத்தி ஆகுது. இந்த ஆறு என்ன செய்யுது அப்படின்னா 2 புனித தலங்களை உருவாக்குது. மிக முக்கியமாக 2 புனித தலங்கள். ஒண்ணு வந்து என்னன்னா சிவசமுத்திரம், ஒண்ணு ஸ்ரீரங்கப்பட்டினம். சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற 2 புனித ஆற்றுகளை வந்து உருவாக்குது. புனித வழிபாட்டு தலம். இந்த ஆறு எங்க வந்து தமிழ்நாட்டுல வருது தெரியுமா? நுழைய இடம் ஒகேனக்கல். ஒகேனக்கலுக்குள்ள தான் என்ன செய்யுது? அங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. அங்கிருந்து வந்துதான் என்ன செய்யும் அப்படின்னா இதுல மேட்டூர் டேம்ல ஃபில் ஆகும். மேட்டூர் டேம். காவிரி வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய இடம் வந்து ஒகேனக்கல். என்ன மேடம்? ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆறு 2 வகையை பிரிஞ்சிடும். ஸ்ரீரங்கத்துல என்ன செய்யுது அப்படின்னா ஆவரி கண்டா ஒண்ணு கொள்ளிடம் ஒண்ணு பிரியுது, இன்னொன்னு காவிரின்னு ஒண்ணு பிரியுது. கொள்ளிடம் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைய. மேடம் ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமராவதி நொய்யல் அந்த 2 பகுதிகள் தான் இணையும். அந்த இடத்து பேர் வந்து அகன்ற காவேரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காவேரி வந்து எந்த இடத்துல பெரிய காவேரியா மாறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமராவதி ஆறும் நொய்யல் இந்த 2 ஆறு என்ன செய்யுதுன்னா ஒன்னா இணையிற பகுதி என்ன செய்றாங்க அப்படின்னா அகன்ற காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுலதான் இருக்கு, வேற பாடத்துல இருக்கு. பின்னாடி தமிழ்நாட்டை பத்தி ஒரு பாடம் இருக்கும் பாருங்களேன். தமிழ்நாட்டை பத்தி ஒரு 4வது பாடம் 5வது பாடமும் ஒரு பாடம் வரும். சரிங்களா? அந்த பாடத்துல 6வது பாடத்துல பாருங்க தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல அது இருக்கு. சரிங்களா? என்ன இருக்கு? என்ன எங்க எந்த இடத்துல அகண்ட காவேரின்னு சொல்றோம்? அமராவதியும் நொய்யல் ஆறும் இந்த 2 ஆறு ஒன்னா இணைய இடத்துல அகன்ற காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப திருச்சியில வந்து என்ன செய்யுது? 2 கிளையா பிரியுது. ஒண்ணு கொள்ளிடம், இன்னொன்னு வந்து காவேரி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அதே மாதிரி 2 தீவு முக்கியமான என்ன செய்யும்? புனித தலங்கள் ஒண்ணு பிரிக்குதுன்னு சொன்னோம். ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம் 2 அந்த புனித தலங்களை என்ன செய்யுது? இது பிரிக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை கிலோமீட்டருக்கு பாயுது அப்படின்னா வெறும் 416 கிலோமீட்டர் தான். இந்த காவேரி வந்து தமிழ்நாட்டுல பாயக்கூடிய அளவு 416 கிலோமீட்டர். 219 பக்கம் பாருங்க இருக்கும். 219. இதுல கட்டப்பட்டுள்ள அணை என்ன? தமிழ்நாட்டுல கட்டப்பட்டுள்ள அணை காவிரிக்கு கல்லணை. தமிழ்நாட்டுல உள்ள இங்க சரிங்களா? கல்லணை வந்து என்ன செய்யறோம்? உள்ள நம்ம எவ்வளவு கட்டுறோம்? அது என்ன கட்டளால் கட்டப்பட்டதுன்னு தெரியுமா? கல்லணை வந்து கட்டப்பட்ட அணை வந்து கிராண்ட். கிராண்ட் அணை. கிராண்ட் அணைன்னு சொல்லக்கூடியது. கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேரு கிராண்ட் அணைக்கட்டு. கல்லணைக்கு இன்னொரு பேர் வந்து கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இருக்கு இருக்கு. கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லக்கூடியது. இது எங்க கடல்ல கலக்கும்? பூம்புகார்ல கடல்ல கலக்கும். சரிங்களா? அதே மேட்டூர் டேம் இருக்கு இல்லையா? மேட்டூர் டேம் அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? மேட்டூர் டேம் இன்னொரு பேரு ஸ்டான்லி நீர்த்தேக்கம். நீர்த்தேக்கம் ஸ்டான்லி நீர்த்தேக்கம்.
என்ன மேடம்? இன்னொரு பேர் இருக்கு மேடம். எங்க உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம்? இல்ல, அது உள்ள வர்றது உற்பத்தி ஆகிறது கர்நாடகாவில் குடகு மலையில தலைக்காவிரின்னு சொல்லக்கூடிய பிரம்மகிரி, அந்த இடத்தோடைய பிளேஸ் வந்து பிரம்மகிரி. ஆமா, தலைக்காவிரின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்தினுடைய பேர் வந்து பிரம்மகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இங்க இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி என்ன நீர்வீழ்ச்சி? காவிரியிலிருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. சரி, இந்த காவேரியினுடைய கிளை 2 கிளையா பிரியுது இல்லையா? கொள்ளிடம், காவேரி. இதுல வந்து வடகிளை எது, தென்கிளை எது? வடகிளை, தென்கிளை. இப்ப 6 கண்டா பிரியுது. வடக்க ஒண்ணு பிரிஞ்சு போகுது, தக்காம் ஒண்ணு பிரிஞ்சு போகுது. கொள்ளிடம் வடக்கு, காவேரி தெற்கு. சரிங்களா? அதாவது அங்க பிரியிற இடம் என்னங்க மேடம்? மேல வந்து கொள்ளிடம், கீழே வந்து காவேரி. சரிங்களா? சோ இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தாச்சு? 3 எதுனா 6 பார்த்துருக்கோம். இப்ப என்ன? சிந்து பார்த்தாச்சு, கங்கை, பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. சரிங்களா? நீ இருக்கு, வைகை இருக்கு, நர்மதி இருக்கு, தபதி இருக்கு. சரிங்களா? பிரேக் போயிட்டு வந்துடுறீங்களா? ஏதாவது புரியுதா மேம்? ஒரே தான் போய்க்கிறோம். நீங்க ரிப்பீட்டடா நம்ம சொல்லவே இல்லை. இப்ப காலையில இருந்து திரும்ப சொல்லவே இல்லை முன்னாடி.